உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறைய எடுத்திருக்கீங்க? நான் பிடிச்சுக்கிறேன். ஓகே. என் நேம் அனுநந்தினி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ ரேங்க் 24. ஸோ அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் சூஸ் பண்ணியிருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருங்க? என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி என்ன படிச்சீங்க? சார் நான் 2019 எம்எஸ்சி பாஸ்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருந்தது. இப்போ வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபராக இருக்கேன். ஏர்லியராக முனிசிபல் கமிஷனராக அவினாஷியில் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். ஆம், இது குரூப் ஒன்ல எத்தனாவது முயற்சி மேம் உங்களுக்கு? இது 4th அட்டம்ப்ட்டுங்க சார். 3 முயற்சியில் என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க மேம்? ஏன் அப்போல்லாம் கிளியர்? ஓகே. அது எல்லாமே மெயின்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. ஸோ மெயின்ஸ் எல்லாமே ஒரு மைல்டர் மார்ஜினில் மிஸ் ஆச்சு. ஸோ அதை நான் இந்த டைம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் சார். ஓகே. ப்ரிலிம்ஸ் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. 6 யூனிட் இருக்கு. நீங்க எந்த மாதிரி உங்கள ஸ்ட்ராட்டஜி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ப்ரிலிம்ஸ் ஆக்சுவலி அது எப்படி படிக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும். லைக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்கும்னு நம்புறேன். லைக் எந்த அளவு படிக்கிறாங்களோ, அந்த அளவு அத ரிவைஸ் பண்ணி, அந்த டெஸ்ட் அதிகமா ப்ராக்டிஸ் எவ்வளோ டைம் நம்ம அட்டெம்ப்ட் குடுத்தாலும், ஃப்ரெஷ்ஷா இன்னொரு எக்ஸாம் வரப்பயுமே திருப்பி ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்கேயோ ஜாயின் பண்ணி, நம்ம ஒரு அந்த அந்த சீரிஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம்னா, நமக்கு அத ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ண முடியும்னு நம்புறேன். 6 யூனிட்ல எதுக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிச்சீங்க? மெயினா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். பிளஸ் பேசிக்கான பாலிட்டி, ஐஎன்எம், தமிழ்நாடுவோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அது எல்லாமே ரொம்ப பிரைம் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அது பிளஸ் டே டு டே அஃபேர்ஸ் நம்ம சைட் பை சைட் நோட்ஸ் எடுத்தோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க இங்கிலீஷ் மீடியம் பேக்ரவுண்டா? தமிழ் மீடியமா மேம்? நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார். இப்ப தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அந்த சங்க காலம், எட்டுத்தொகை, அந்த இதெல்லாம் எப்படி படிச்சீங்க? அது எப்படி படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்ததா? அது எப்படி படிச்சீங்க? ஓகே. லைக் அது என்ன மீடியமா இருந்தாலுமே நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணா எல்லாத்தோட மெயின் கன்டென்ட் கிடைக்கும். நமக்கு நமக்கு அந்த பாட்டு வரிகள் குடுத்து கேட்கறாங்கன்னா, அது ரொம்ப ரேரு. அப்படி கேட்டாலும் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ பேசிக்கா அதோடைய ஹிஸ்டாரிக்கல் இதுதான் கேட்கறாங்க. அப்படிங்கிறப்ப கூகுள் சர்ச் பண்ணி அதுலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்தோம்னாலே ஓரளவுக்கு கவர் பண்ணிக்க முடியும் நம்புறேன் சார். பொறுத்தவரைக்கும் பிரைமரி சோர்ஸ் என்னது மேம்? பள்ளி பாட புத்தகங்கள் தானா? இல்ல நம்ம வெளி புத்தகங்கள் படிக்கணுங்களா? லைக் ஸ்கூல் புக்ஸ் வந்து மெயின் எதுக்காகனா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரியறதுக்காக. அதை தாண்டி வந்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப வாஸ்டா இருக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு நெட் சோர்ஸ் இருக்கு, ஏஐ இருக்கு. ஸோ மெயின் அதோட அத்தென்டிசிட்டியை நம்ம வெரிஃபை பண்ணணும் தான். பட் ஸ்டில் கூகுள் சர்ச் பண்ணி பண்ணி அந்த கரண்ட் டாபிக் ஏற்ற மாதிரி நம்ம செல்ஃப் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஓகே. ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் பிஒய்க்யூ அனலைஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றத சொல்லுங்க. பிஒய்க்யூ லைக் அதான் அதான் நமக்கு பேஸ். ஸோ அதனால தான் நான் வந்து லைக் அதிகமாக டெஸ்ட் சீரிஸ் போடணும்னு சொன்னது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் போட போட தான் நமக்கு அந்த எவ்வளோ தப்பு பண்ணுறோம், எங்கே மிஸ் ஆகுதுங்கிறது தெரியும். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணோம்னாலே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்லுங்க. எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க? ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அதான் சார். மெயினாக டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும். டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணாலே 2 days ஒன்ஸ் அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணிட்டு வந்தோம்னாலே சப்சிக்வெண்ட்டாக எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் ஆகும். ஸோ அது திருப்பி 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 ரிவைஸ் பண்ணுறப்ப அது தாண்டி மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து விடுபட்டதெல்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டு எக்ஸாமுக்கான இடைப்பட்ட காலத்தை எப்படி ஆஸ்பிரண்ட்ஸ் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. அதுதான் சார். நோட்டிஃபிகேஷன் ஏன்னா நான் என்ன நம்புவேன்னா, நோட்டிஃபிகேஷன் முன்னாலேயே அந்த சிலபஸை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் அதை பற்றின ஐடியாவாவது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸே ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் சீரீஸை ரொம்ப சின்சியராக அதை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாமுக்கு முன்னால் மார்க் டெஸ்ட் வரைக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணி அதில் தன்னோட ப்ராக்ரஸை கோர்ஸ் கரெக்ட் பண்ணாலே நம்மளால் எஃபிஷியண்ட்டாக போட முடியும் அந்த டே ஆஃப் த எக்ஸாம். இப்போ எக்ஸாம் ஹாலில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றத சொல்லுங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் சார். நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஃபோக்கஸ் பண்ணவே நமக்கு அந்த டைம் மேனேஜ் பண்ணிடுவோம் எண்ட் ஆஃப் த டே. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் ரிட்டன் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க பட்சத்தில் ப்ளஸ் அந்த திங்கிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கணும். அது வந்து நம்ம நியூஸ் பேப்பரையோ இல்லை ஜென்ரலாக ஒரு திங்கை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுல தான் நமக்கு அது வரும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணி நமக்கே ஒரு மைண்ட் ஃப்ரேம் மாதிரி நம்ம ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதிடுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும். இப்போ மெயின்ஸ் பற்றி பேசுவோம். மெயின்ஸில் வந்து 3 பேப்பர் இருக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? 3த்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமா? எந்த மாதிரி படிச்சீங்கன்றது? ஆமாங்க சார். ஏன்னா எல்லாமே ஈக்குவல் மார்க் 75, 75, 75ங்கிறப்ப எல்லாத்துக்குமே நம்ம 250, 250, 250ங்கிறப்ப எல்லாத்துக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்தாகணும். ஸோ அதுதான் லைக் எதையுமே ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்று படிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஏன்னா ப்ரிலிம்ஸில் படித்ததை விட கொஞ்சம் நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணோம் எல்லா சப்ஜெக்டையுமே. ஸோ அது காமனாக அதுக்கு தனி நம்ம டெஸ்ட் சீரிஸ் நம்ம சின்சியராக ஃபாலோ பண்ணாலே நமக்கு அதில் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமி போய் ஆகணும், இல்லை ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்றது நெசசரியா?
அகாடமி போறதுங்கிறது செகண்டரி. பட் டெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பா எழுதணும். அப்பதான் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம் நமக்கே தெரியும். ஸோ ஒன்ஸ் அது பண்றப்ப தான் நம்மளுடைய செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண முடியும். செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். அப்பதான் நம்மால அத கரெக்ட் பண்ணவோ, இல்ல நல்லா பண்றோம்னா இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோ கிடைக்கும் சார். மேம் இப்போ இப்போ நம்ம ஒரு அகாடமியில் சேரோம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி டேட்டா எடுத்து படிக்கிறோம்னாலும் ஒரே டேட்டா தான் எல்லாருமே படிக்க போகிறாங்க. நீங்கள் படிக்கிறத இன்னொருத்தரவங்க படிப்பாங்க. அப்போ மற்றவங்க பேப்பர்லேருந்து உங்கள் பேப்பரை வித்தியாசப்படுத்துறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்க? மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து அதுதான் லைக் டேட்டா அது எல்லாமே இருந்தாலும், ஒரு கொஸ்டினுக்குன்னு அதுக்கு ஏத்த ஒரு கான்செப்ட் இருக்கும். அது ஒரு யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுல எத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா போடணும், எத செகண்ட் பாயிண்ட்டா போடணும்னு இருக்கு. அது வந்து நமக்கு எழுத தான் வரும். இல்ல நம்ம கரெக்ஷன் பண்ணி குடுக்குறப்ப அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண தான் நமக்கு வரும். அத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம பண்றப்ப நம்மளால எஃபெக்டிவா பண்ண முடியும். கடந்த லாஸ்ட் 3 அட்டெம்ப்ட்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க? இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஓரளவு கம்ப்ளீட் பண்ணேன். பட் அப்பயுமே எனக்கு ஒரு கொஸ்டின்ல பாதி எழுத முடிஞ்சது, பாதி எழுத முடியல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட்ல. தேர்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஃபுல் பேப்பருமே கம்ப்ளீட் பண்ணேன். அதுல ஒரு 10 மார்க்ஸ்ல எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்பங்கிறப்ப இந்த டைம் இன்னும் அந்த பேப்பர் கம்ப்ளீஷன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னையே முடிக்கணுங்கிற மாதிரி செட் பண்ணி எல்லா பேப்பர்ஸ்லயும் அதை நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்படி பண்றப்ப எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. பிளஸ் பிரசன்டேஷன் பண்றதுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷனுடைய ரோல் என்னங்க? ஹேண்ட் ரைட்டிங் பிரசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் லைக் ரொம்ப கர்சிவா எழுதி அட்ராக்டிவா அது எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. பட் ஸ்டில் புரியுற மாதிரி லெஜிட்டிமேட்டா எழுதினாலே போதும். பிரசன்டேஷன் வந்து நம்ம இதை எழுதியிருக்கோங்கிறத அவங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம பாக்ஸ் போடுறது, இல்ல அவங்களுக்கு என்னென்ன கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்றாங்களோ பண்ணலாம். பாக்ஸ் போடுறது கொஞ்சம் மெயினா இருக்கும். நான் அது பண்ணியிருக்கேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுக்கணுங்களா? நோட்ஸுங்கிறது வந்து எப்படின்னா, ஆமா. ஏன்னா நம்ம ஒரு டெஸ்ட் நம்ம எழுதுறப்பயுமே நமக்கு அதான் புரியறதுக்கு படிக்க முடியும். ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாரி. ஒரு சிலர் நோட்ஸ் எடுத்து படிப்பாங்க. ஒரு சிலர் வந்து லைக் ஏற்கனவே கன்டென்ட் இருக்கும். அந்த கன்டென்ட்லயே ஷார்ட் நோட்ஸ் மாரி, ஹிண்ட்ஸ் மாரி எடுத்து படிப்பாங்க. அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. இண்டிவிஜுவலா அவங்களுக்கு இண்டிவிஜுவலிஸ்டிக் பொறுத்து தான் வந்து அது மாறும். இந்த த்ரூ அவுட் ஜேர்னி உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க உங்களுக்கு? கண்டிப்பா. அவங்க சப்போர்ட் அம்மா, அப்பா, தம்பி 3 பேர் சப்போர்ட் தான் மெயின். ஸோ அவங்க சப்போர்ட் இப்ப வரைக்குமே இருக்கு. ஸோ அதுதான் அவங்களுக்கு தான் தேங்க் யூ சொல்லணும். இப்போ மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல முடியாது. பிகாஸ் அது வந்து நமக்கு ஒரு ஆப்வியஸான அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டூலு. ஸோ ஏன்னா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம இன்டர்நெட்ல ஸ்பெண்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி கண்டென்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறப்ப அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டூலா இருக்கு. ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமை நம்ம பவுண்டரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்குக்கு பவுன்ஸ் பேக் ஆக வேண்டியதுதான். கண்டிப்பா Facebook அவாய்ட் பண்ணணும், Instagram அவாய்ட் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்க்குறோமா ஃபைன். அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேங்கிற ஒரு தனக்குள்ளேயே அந்த ஒரு ரெகுலேஷன் வந்து இருக்கணும். அதுதான். இப்போ லாஸ்ட் இயர் இந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எம்சி எடுத்தீங்க. எம்சி எடுத்துட்டு இப்போ குரூப் 1ல எடுத்துருக்கீங்க. இப்போ எம்சி எடுத்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படிச்சு இப்போ நிறைய ஒர்க் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லுவீங்க? ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறது லைக் நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றத பொறுத்து தான். ஸோ அந்த அளவு ஃப்ரீயா இருக்கப்ப ஐ மீன் கம்ப்ளீட்டா ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கான ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்காது. பட் கிடைச்ச டைம்ல நம்ம அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம்னா பாசிபிளா ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். அதே தான் லாஸ்ட் டைம் எம்சி எடுத்தீங்க, இப்போ குரூப் 1ல எடுத்திருக்கீங்க. எப்படி இருக்கு 2 வாட்டியுமே இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் வந்தீங்க, 2 வாட்டியுமே எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபீல்? லைக் அதான் லைக் பவுன்ஸ் பேக் ஆகி வரோங்கிறப்ப அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நமக்கே ஒரு மோட்டிவேஷன் தான். நம்ம மேல நமக்கே ஒரு நம்பிக்கை வருது. பிளஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கோம். லைக் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் கூட கம்பீட் பண்ணி நமக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட், அதுக்கு மேல ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. பிளஸ் ஹாப்பினஸும் தான். ஹாப்பினஸ் கண்டிப்பா இருக்கு. இவ்வளோ அட்டம் முடிச்சு, இவ்வளோ காலேஜ் முடிச்சு, இத்தனை இயர்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி நம்மளால முடியுது, நம்ம ஒன்று அச்சீவ் பண்றோங்கிறப்ப கண்டிப்பா அது ஹாப்பினஸ் தான். பிளஸ் அது ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடயே இருக்கு. ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ஃபைனலாக நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் அவ்வளவுதான். நம்ம மேல நம்ம ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுவோம். ஸோ அந்த பிலீஃப் வந்து அதுவே நம்மள மேல கொண்டுட்டு போகும். நம்மளோட ஒர்க் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுமோ அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதுக்கான எஃபெக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும்.